தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தற்பொழுது குட்டி கட்சிகளை திமுக தன் பக்கம் இழுத்தது. ஆனால் அதிமுக பாஜகவோ ஒரு மெகா கட்சியை தன் பக்கம் இழுத்துள்ளது. ஆம், தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் கண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்து ஏற்பட்ட பிரச்சனைகளால் அந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டது. தற்பொழுது அந்த கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று கோரிக்கை வைத்தும் கூட, ஆசை வார்த்தை காட்டியும் கூட, எந்த ஒரு குட்டி கட்சி கூட தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் தனித்து போட்டியிட்டால் முதல் தேர்தலே முற்றும் தேர்தலாகிவிடும் என்று விஜய் அஞ்சுகிறார். அவருடைய ஆலோசகர்கள் கூட்டணி வைப்பதுதான் சிறந்தது என்று முடிவுக்கு வந்துள்ளனர். அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய தொண்டர்களை பார்த்து பீகாருக்கு ஓடி போய்விட்டார் பிரசாந்த் கிஷோர். இந்த சூழ்நிலையில் சரியான ஆலோசகர் இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் தெரியாமல், ஆழம் பார்த்து காலை விடாமல் திணறி கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். தன்னுடைய கட்சியை எப்படி கரை சேர்க்கப் போகிறார் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக நடிகர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. 50 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி என்ற ஆசை வார்த்தை காட்டியது. டெல்லியில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அமித்ஷா சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 70% பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இன்று மாலைக்குள் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்க உள்ளது. ஆகவே அதற்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைந்து விடுவார். இன்று மாலைக்குள் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்து விடுவார் என்று கூறப்படுகிறது. அவருக்கு குறைந்தது 50 தொகுதிகள் வழங்கப்படும் என்றும், துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் வழக்குகளிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது.